உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் விமானப்படை தளத்தில் நேற்று பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதை அடுத்து நாடு முழுவதும் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்கள், விமான நிலையங்கள் அனைத்திலும் இந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று முதல் இந்த பாதுகாப்பானது அதிகமாக பலப்படுத்தப்பட்டுள்ளதாகத்தான் இங்கிருக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 3 பிரிவுகளாக பிரிந்து தற்போது சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக அந்த துறையினர் தெரிவித்துள்ளனர். அதாவது விமான நிலையத்தை பொறுத்தவரை உள்ளே நுழையும் வாயில்கள், அதே போல விமான நிலையத்துக்கு உள்ளேயும் அதே போல ரன்வே அதாவது ஓடுதளங்களிலும் முக்கியமான இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதாகத்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். விமான நிலையத்தை பொறுத்தவரை உள்ளே வரும் வாகனங்கள், அதே போல பயணிகள், விமான பயணிகள் அனைத்து தரப்பினரையும் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருவதாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக உள்ளே வரும் வாகனங்களை முழுவதுமாக சோதனை செய்த பிறகு விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல விமான பயணிகளின் உடைமைகள், பொருட்கள் அனைத்தும் பலத்த சோதனைக்கு பிறகுதான் இந்த விமான நிலையத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. இன்றிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு அதாவது பயணிகளோட விமான பயணிகளுடன் வரும் பார்வையாளர்கள் யாரும் விமான நிலையத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் நேற்று மாலை முதலே மோப்பநாய் வசதியுடன் விமான நிலையத்தில் அனைத்து பகுதிகளிலும் சோதனையில் மத்திய தொழில் பாதுகாப்பு ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 7 நாட்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்து நிச்சயமாக எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் விமான நிலையத்தில் ஏற்படாமல் தடுப்பதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் ஸ்டாலின்.